தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் அவசியம். தமிழரசு கட்சியின் தலைவர் விருப்பம். வடக்கு கிழக்கை பிரித்த ஜேவிபி எவ்வாறு தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தரும்? ரங்கேஸ்வரன். 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் தமிழ் தேசியத்திற்கான மக்கள் பிரதிநிதிகளுடன் சஜித் பேச வேண்டும். கோவிந்தன் கருணாகரம். ஊடக சுதந்திரத்தை வலியுறுத்தி யாழில் ஊடகவியலாளர்கள் போராட்டம். அனுமதி பத்திரமின்றி மீன்பிடியில் ஈடுபட்ட 2 படகுடன் கைது. யாழில் சட்டத்திற்கும் மனித உரிமைக்குமான நிலையத்தினரால் இலவச சட்ட ஆலோசனை முகாம் முன்னெடுப்பு. பிரான்சின் உதவிகள் தமிழ் மக்களைச் சேர வேண்டும். மனோ கணேசன் வலியுறுத்தல். இன நல்லுறவை குழப்பும் சமூக ஊடகங்கள் எழுந்துள்ள குற்றச்சாட்டு. மயிலத்தமடுவில் கைது செய்யப்பட்ட பண்ணையாளர்களுக்கு பிணை. பொது வேட்பாளராக களமிறங்கும் ரணில். யூனுக்கு பின்பே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ரணில் ராஜபக்ஷ தரப்புக்கு பாரதிய ஜனதா கட்சி விடுத்துள்ள அழைப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக தமிழர் ஒருவரை நிறுத்துவது சிறந்த முடிவு என தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான கலந்துரையாடல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. கடந்த சனிக்கிழமை இங்கு இருக்கக்கூடிய வடகிழக்கில் இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட சிவில் சமூக அமைப்புகள் ஒன்று சேர்ந்து வவுனியாவில் கலந்துரையாடி இருக்கின்றன. அந்த கலந்துரையாடலின் முடிவில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற ஒருமித்த கருத்துக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையிலும் கூட இந்த வருகின்ற தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று கூறுகின்றது. ஆனால் அதனை தவிர ஏனைய சகல கட்சிகளும் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். EPRL, டெலோ, புளோட், தமிழ் தேசிய கட்சி மற்றும் ஜனநாயக போராளிகள் ஏற்கனவே அந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள். அதேபோல் விக்னேஸ்வரனும் அதற்கு சாதகமான ஒரு முடிவை எடுத்து அவரும் ஒரு பொது வேட்பாளர் வேணும் என்பதை சொல்லியிருக்கின்றார். தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களில் முக்கியமானவர்கள், அதே போல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடகிழக்கை சார்ந்தவர்கள் மிக பெரும்பாலானோர் ஒரு பொது வேட்பாளருடைய தேவையை வலியுறுத்துகின்றார்கள். நாளைய தினம் சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் சிவில் அமைப்புகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சித் தலைவர்களை சேர்த்த ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கின்றது. ஆகவே அந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட வேலைகளை நகர்த்துவதற்கு ஒரு பொது வேட்பாளர் தொடர்பாக, ஒரு பொது சின்னம் தொடர்பாக, எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பது தொடர்பாக இந்த விஷயங்களை கையாளக்கூடிய ஒரு பொது குழுக்களை உருவாக்குகின்ற தேவைகள் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த தேவைகளை அநேகமாக நாளைய கூட்டத்தில் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆகவே அந்த வகையில் வடகிழக்கில் மக்கள் மத்தியிலும் இது தொடர்பான கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருக்கிறது. மட்டக்களப்பில், திருகோணமலையில், யாழ்ப்பாணத்தில், தொடர்ந்து முல்லைத்தீவு, வவுனியா போன்ற இடங்களிலும் இவ்வாறான கலந்துரையாடல்கள் நடைபெறவும் இருக்கின்றது. ஆகவே மிகப்பெரிய அளவில் ஒரு பொது வேட்பாளர் தேவை என்பதில் தமிழ் மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். ஏனெனில் அவர்கள் இலங்கை அரசாங்கம், சகல ஜனாதிபதிகளும் சகல அரசாங்கங்களும் தமிழ் மக்களை ஏமாற்றியதை தவிர வேறு எதனையும் செய்யவில்லை என்ற ஒரு வெறுப்பு நிச்சயமாக தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்களது தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்பட வேண்டும். அதை தீர்த்துத்தான் அடுத்த தீர்ப்பதனூடாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். அதற்கான ஒரு ஆணையை தமிழ் மக்கள் கொடுக்க வேண்டும். அந்த ஆணையை இலங்கை அரசாங்கம் மதிப்பளித்து அந்த ஆணை தொடர்பாக சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தென்பகுதிக்கு கொண்டு செல்வதுடைய நோக்கமாக கொண்டு தான் நிச்சயமாக இந்த தேர்தலை ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஊடாக முகம் கொடுப்பது என்று சொல்லி தமிழர் தரப்பு யோசித்திருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் கடந்த பல மாதங்களாக இந்த கலந்துரையாடல் நடைபெற்று இப்பொழுது அது ஒரு முடிவை எட்டுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே மிக விரைவாக யார் வேட்பாளர் என்ற விடயம் மாத்திரமல்லாமல் என்ன சின்னத்தில் போட்டியிடப் போகின்றோம் என்ற சகல விடயங்களும் அடுத்தடுத்த கூட்டங்களில் நாங்கள் கலந்து பேசி அந்த முடிவுகளை எட்டக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். ஆகவே தமிழர் தரப்பில்
அது சிவில் சமூகங்கள், அரசியல் கட்சிகள், பொதுமக்கள், இங்கே இருக்கக்கூடிய மக்கள், புலம்பெயர் மக்கள் மிக பெருமளவில் கட்டாயம் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் தேவை என்பதை வலியுறுத்தி நிற்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் நிச்சயமாக நான் நம்புகின்றேன் இந்த தேர்தலில் அவ்வாறான ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஏனைய கட்சிகளுடனும் சிவில் அமைப்புகளுடனும் பேசுவது தொடர்பான முடிவை ஏற்கனவே வவுனியாவில் நடந்த ஒரு கூட்டத்தில் எடுத்திருந்தார்கள். அது தொடர்பாக நாங்கள் தமிழிசை கட்சியினுடைய இப்போதைய தலைவராக இருக்கக்கூடிய திரு சேனாதிராஜா அவர்களுடன் பேசியிருந்தோம். அவருக்கு இதற்கான ஒரு பூரண சம்மதத்தை தெரிவித்தது மாத்திரமில்லாமல் தமிழிசை கட்சி அதற்கான முடிவை எடுக்கும் என்றும் அவர் கூறியிருந்தார். தமிழிசை கட்சியில் இருக்கக்கூடிய ஏனையோர்களுடன் அது ஸ்ரீதரனாக இருக்கலாம், கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீநேசனோ அல்லது அரியநேந்திரன் போன்ற பலர் இதற்கு தங்களது சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நான் நம்புகின்றேன் அவர்களது கட்சிக்குள் மிக பெரும்பான்மையாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இருப்பதாக நாங்கள் தோன்றுகின்றது. நிச்சயமாக அது சம்பந்தமான முடிவை அவர்கள் எடுப்பார்கள். அது மாத்திரமல்லாமல் விக்னேஸ்வரன் ஏற்கனவே அவர் முழுமையான தனது ஆதரவை தெரிவித்திருக்கின்றார். ஆகவே அந்த வகையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை தவிர்ந்த ஏனைய கட்சிகள் இதற்கான ஒரு சம்மதத்தை வழங்கியிருக்கிறார்கள். நாளைய கூட்டத்தில் நிச்சயமாக இந்த கட்சிகள் அனைத்து கட்சிகளும் அதற்கான தங்களது ஒப்புதலை வழங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே அந்த வகையில் அது மாத்திரமில்லாமல் நான் ஏற்கனவே கூறியது போன்று சிவில் அமைப்புகளும் கூட மிக பெருமளவிலான சிவில் அமைப்புகள் இதற்கான தங்களது ஒப்புதலை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் இது ஒரு சரியான திசையை நோக்கி இந்த விஷயங்கள் நகர்ந்து கொண்டிருப்பதாக தான் நான் கருதுகின்றேன். பல்கலைக்கழக நிர்வாக அதிகாரிகள் ஒன்றியம் அவர்களின் சம்பள முரண்பாடுகள் மற்றும் அரசாங்கத்தால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை வழங்குவது தொடர்பான தீர்க்கப்படாத பிரச்சினைகளை வலியுறுத்தி இன்று முதல் தொடர்ச்சியான வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளது. பல்கலைக்கழக நிர்வாக அதிகாரிகள் ஒன்றியத்தின் செயலாளர் ஞான பாஸ்கரன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த செய்திக்குறிப்பில் கல்வி அமைச்சர், திரைசேரி அதிகாரிகள், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அதிகாரிகள் உட்பட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து முயற்சிகள் மற்றும் கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்ட போதிலும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளன. ஜனவரி முதல் மார்ச் 2024 வரை நடத்தப்பட்ட அடையாள வேலை நிறுத்தங்களும் அரசாங்கத்திடமிருந்து சாதகமான பரிசீலனையை பெறுவதில் தோல்வியடைந்தன. இதன் விளைவாக தொழிற்சங்க நடவடிக்கை மூலம் ஒன்றியம் தமது எதிர்ப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த இக்கட்டான காலகட்டத்தில் உயர்கல்வி நிறுவனங்களின் அதிகாரிகள், மாணவர்கள், கல்வி சமூகங்கள், பல்கலைக்கழக அமைப்பில் உள்ள பிற தொழிற்சங்கங்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து எமது ஒன்றியம் ஆதரவையும் புரிதலையும் நாடுகின்றது. சுமூகமான பல்கலைக்கழக சூழலை வளர்ப்பதற்கு தொழிலாளர் உரிமைகள் பிரச்சினைகளை தீர்ப்பதில் ஒற்றுமை முக்கியமானது. தொழிற்சங்க நடவடிக்கையின் காரணமாக பல்கலைக்கழகங்கள் அல்லது நிறுவனங்களில் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் ஏற்படும் அசௌகரியங்களுக்காக பல்கலைக்கழக நிர்வாக அதிகாரிகள் ஒன்றியம் வருந்துகின்றது என்றுள்ளது. இணைந்திருந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தை உச்ச நீதிமன்றம் சென்று பிரித்த ஜேவிபி தமிழ் மக்களின் அதிகாரத்துக்கான நியாயமான உரிமைகளை எவ்வாறு தரும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாத்துரை ஸ்ரீ ரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் ஊடக சந்திப்பை மேற்கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்திருந்ததுடன் அவ்விடயம் தொடர்பில் மேலும் கூறுகையில், பல்வேறு தென்னிலங்கையில் இருக்கின்ற இனவாதம் பேசிய கட்சிகள் இன்று கவர்ச்சிகரமான கோஷங்களை முன்வைத்து எமது தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கான முனைப்புடன் செயல்படுகின்ற செய்திகளை நாங்கள் அடிக்கடி பார்க்கின்றோம். சமீபத்தில் யாழ்ப்பாணம் வந்திருந்த ஜேவிபியினுடைய தலைவர் அனுகுமார திசாநாயக்கா கூறியிருந்தார், குறிப்பாக ஆசிரியர்களுடைய மாணவர்களுடைய உரிமை சம்பந்தமான ஒரு கருத்தரங்குக்கு வந்த சமயம் இங்கு நான் சமஷ்டியும் வழங்குவதற்காகவோ அல்லது 13 தருகின்றன என்று சொல்லி நான் வரவில்லை, இந்த பேரம் பேச வரவில்லை, தமிழ் மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கருத்தை கூறி சென்றிருந்தார். தற்போது சண்டே டைம்ஸ் என்கின்ற ஒரு ஊடகத்துக்கு வழங்கிய செவ்வியில் தான் தமிழ் மக்களுக்கான தீர்வை பற்றி ஒரு முடிவு காண இருக்கின்றேன் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்கள் 13வது திருத்தச் சட்டத்தை மாகாண முறைமையே தமிழ் மக்கள் அது ஒரு தீர்வாக நம்புகிறார்கள். ஆனால் அது தீர்வல்ல, அதற்கு மேலாக எல்லாம் நாங்கள் யோசிக்கின்றோம் என்ற கருத்துக்களை கூற முனைப்பட்டிருக்கின்றார். உண்மையிலே வடகிழக்கிலே தமிழ் மக்கள் இணைந்து ஒரு தமிழர் தேசமாக ஒரு நிலப்பரப்புடன் வாழ விரும்பாத ஜேவிபி நீதிமன்றம் சென்று அதை பிரிப்பதற்கான செயற்பாட்டை முன்னெடுத்தவர்கள்
என்று சண்டே டைம்ஸ் ஊடகத்துக்கு இவ்வாறு ஒரு கருத்தை வழங்கியிருக்கின்றார்கள். தாங்கள் அதிகாரங்களை வழங்குவோம் என்கின்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார்கள். இதனூடாக தமிழ் மக்களுடைய வாக்கு வங்கிகளை இலக்கு வைத்து இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றனவே தவிர இதே சுத்தியாக தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை வழங்க வேண்டும் என்கின்ற கருத்து அல்ல. ஏனென்றால் முரண்பட்ட கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் சொல்லியிருக்கின்ற செய்தி, தாங்கள் எந்த விதமான அரசியல் தீர்வையோ அல்லது 13வது திருத்தத்தையோ பற்றி நான் பேச வரவில்லை என்கின்ற கருத்தை சொல்லிவிட்டு தென்னிலங்கையிலே சென்று புலம்பெயர் சமூகத்திடம் வாக்கு கேட்பதற்காக புலம்பெயர் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய வாக்குகளை இங்கு ஒரு அழுத்தங்களை வழங்கி அதனூடாக தான் திரட்டு கொண்ட கருத்தையோ இன்னமும் தெரியவில்லை. இவ்வாறான கருத்துக்களை அவர்கள் ஜேவிபியினர் கூறி வருகின்றனர். ஆகவே இது தேர்தலுக்கான ஒரு யுக்தியாக அவர்கள் தமிழ் மக்களை வாக்குகளை அபகரிப்பதற்கான ஒரு செயற்பாடாகவே முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். அதே போன்று திரு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 13வது திருத்தத்தை தான் நடைமுறைப்படுத்துவதற்கு யோசிக்கின்றேன் என்கின்ற மாதிரியான கருத்தை தன்னுடைய மேதின கூட்டத்தில் சொன்னதாக சொல்லப்படுகின்றது. உண்மையிலே மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த சமயத்திலே தொல்புற திணைக்களத்துக்கும் அதே போன்று இந்த வனஜீவராசியல் வனவள திணைக்களத்தினுடைய அமைச்சு பொறுப்பை வகித்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த சட்டங்களை உருவாக்கி வனஜீவராசியில் சட்டங்களை உருவாக்கியதனூடாக தமிழ் மக்களுடைய பரந்த நிலப்பரப்பை அந்த வனஜீவராசிகளுக்கும் வனவள திணைக்களத்துக்கும் உரியதாக மாற்றி அந்த தமிழருடைய பூர்வீக நிலங்களை அபகரித்தவர். அதனூடாகத்தான் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் முல்லைத்தீவிலே கரிய வயல் பகுதியில் இன்று 130 காணி உரிமையாளருக்கு எதிராக வழக்குகள் எல்லாம் போடப்பட்டிருக்கின்ற செய்திகள் இருக்கின்றன. ஆகவே இந்த தேர்தல் நெருங்குகின்ற சந்தர்ப்பங்களிலே இவ்வாறான கருத்துக்கள் முன்வருகின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே சமயம் மாவை சேனாராஜா ஐயா ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது தாங்கள் தொழிலாளர்களுடைய உரிமை மட்டுமல்ல நிலத்தையும் பாதுகாக்கின்றோம் ஒன்று. நல்லாட்சி அரசு காலத்தில் இந்த நிலங்களை அபகரிக்கின்ற அந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு முழுமையாக அந்த சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்திலிருந்து 16 பேரும் ஆதரவளித்தவர்கள். அந்த அந்த சட்டத்துக்காக தமிழ் மக்களின் நிலங்களை அபகரிக்கின்ற சட்டங்களுக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களெல்லாம் இன்று தாங்கள் மேதன கூட்டத்திலே தாங்கள் அதுக்கு எதிராக போராடுகின்ற கருத்தை சொல்லி வருகின்றார்கள். ஆகவே இந்த விடயத்திலே தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருந்து நாங்கள் காண்பிக்கின்ற வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார் என்றால் அதனை மனோ கணேசன் ஊடாக சொல்லக்கூடாது. தமிழ் தேசியத்துக்கான தமிழ் மக்களது பிரதிநிதிகளாக இருப்பவர்களை அழைத்து அவர் கூற வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். நாங்கள் ஒன்றுபட வேண்டும். எதனை செய்கின்றோமோ யாராவது ஒரு உண்மையாக வாக்குறுதிகளை பெற்று பக்கிரங்கமாக வேண்டுமென்றால் ஒரு சர்வதேச நாட்டில் சாட்சியுடன் வாக்குறுதிகளை பெற்று வாக்களிப்பதா அல்லது பொது வேட்பாளரை நிறுத்துவதா என்பதை நாங்கள் ஒன்றாக முடிவெடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் அமரர் ஸ்ரீ சபாரத்னம் அவர்களின் 38வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. மே மாதம் 6ஆம் தேதி தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் அமரர் சபாரத்னம் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது நினைவேந்தல் நிகழ்வினை வருடாந்தம் தமிழீழ விடுதலை இயக்கம் அனுஷ்டித்து வருகின்றது. இதன் கீழ் தலைவர் சபாரத்னம் அவர்களின் நினைவேந்தல் மட்டக்களப்பில் உள்ள தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை காரியாலயத்தில் நடைபெற்றது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தேசிய அமைப்பாளரும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் பிரதி தவிசாளருமான பிரசன்னா இந்திரகுமார், மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னர் பிரதி முதல்வர் சத்யசீலன் உட்பட கட்சி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது தலைவர் அமரர் ஸ்ரீ சபாரத்னம் அவர்களின் உருவப்படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அகவணக்கமும் செலுத்தப்பட்டது. இதன்போது உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரம், சஜித் பிரேமதாசா கூறியதாக மனோ கணேசன் கூறுகின்றார். சஜித் பிரேமதாசா 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார். அதை இவர் கூறக்கூடாது. தமிழ் தேசியத்திற்காக தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக இருப்பவர்களை அழைத்து அவர் கூற வேண்டும். ஆக குறைந்தது 13வது திருத்தச் சட்டத்தையாவது அந்த திருத்தச் சட்டத்திலே உள்ளதை உள்ளபடி முழுவதுமாக நான் அமுல்படுத்துவேன்
என்பதை எங்களுக்கு மாத்திரமல்ல தெற்கு மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும், எங்களுக்கு ஒரு கதை, வடகிழக்கிற்கு ஒரு கதை, தெற்கிற்கு ஒரு கதை கூறாமல் பகிரங்கமாக அறிவித்து அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் அதை கொண்டு வர வேண்டும். ரணில் விக்ரமசிங்க எங்களுடன் பேசும்போது போலீஸ் அதிகாரம் தவிர்த்து ஏனையவற்றை அமுல்படுத்துவதாக கூறுகின்றார். போலீஸ் அதிகாரத்தை தவிர்த்து ஏனைய அதிகாரங்களை அமுல்படுத்தி என்ன பிரயோசனம் என்பதை அனுபவ ரீதியாக கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசுக்கு கீழே இருக்கும் காவல்துறையினர், போலீசார் நீதிமன்றங்களினால் பிறப்பிக்கப்படும் கட்டளைகளை கூட தமிழ் மக்களுக்கு சார்பாக அவர்களது நியாயங்களை புரிந்து கொண்டு விடுவிக்கப்படும் கட்டளைகளை கூட இந்த போலீசார் அமுல்படுத்துகின்றார்கள். இல்லை, போலீசாரது கடமை நீதிமன்ற கட்டளையை அமுல்படுத்துவது. குருந்தூர் மலையிலே தொடர்ச்சியாக விகாரை கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்தது. அதையும் பார்க்காமல் இந்த பாதுகாப்பு படைகளின் ஆதரவுடன் புத்தவிக்குகள் தொடர்ச்சியாக விகாரையை கட்டினார்கள். மயிலத்தமடு மாதவனையிலே அத்துமீறி குடியேறி சேனை பயிர் செய்து எங்களுடைய பண்ணையாளர்களை விரட்டி அடிக்கின்றார்கள். அவர்களது மாடுகளை சுட்டும் வெட்டியும் கொள்கின்றார்கள். இன்று 240 நாட்களை கடந்து அந்த பண்ணையாளர்கள் வீதியிலே தங்களுக்கு நியாயம் கேட்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஏறாவூர் நீதிமன்றம் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு கட்டளை பிறப்பிக்கின்றது. அங்கு அத்துமீறி குடியேறியவர்களை வெளியேற்றுமாறு. மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை தயாராக இருந்தாலும் அதற்கு பாதுகாப்பு படையினர் ஒத்துழைப்பு இல்லை. இப்படியான நேரத்திலே ஒரு மாகாணத்திற்கு அதிகாரங்களை கொடுத்துவிட்டு பாதுகாப்பு படையினை போலீசாரை அந்த போலீசாரின் அதிகாரங்களை கொடுக்காமல் விட்டால் இந்த அதிகாரத்தை கொடுத்து அந்த மாகாணங்கள் தங்களுடைய நிர்வாகத்தை எப்படி நடத்துவது என்று கூட சிந்திக்காமல் இந்த ஜனாதிபதி அவர்கள் ரணில் விக்ரமசிங்க இந்த கூற்றை கூறுகின்றார் என்றால் இவர்களுக்கு தமிழ் மக்கள் மீது என்ன அக்கறை இருக்கின்றது? இதற்காகத்தான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் எங்களது பலத்தை நிரூபித்து காட்ட வேண்டும். இத்தனை இழப்புகளுக்கு பின்பும் நாங்கள் சுயமாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களது உரிமைகளை மாறி மாறி இந்த நாட்டை ஆளும் அரசுகள் பறிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த நாட்டிற்கும் சர்வதேசத்திற்கும் உணர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களினால் நிறுத்தப்படும் பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை, அது எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் எங்களினால் வாக்களிக்கப்பட்டு வரும் ஜனாதிபதி எங்களுக்கு எதுவும் செய்ய போறது இல்லை. மே 3ஆம் திகதி சர்வதேச ஊடக சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை 3 மணியளவில் யாழ் ஊடக அமையத்தின் முன்பாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி கோஷங்களை எழுப்பியதுடன் ஊடக நிறுவனங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் கோரினர். அத்துடன் அரசு அதிகாரிகள் அரசு பலங்களை பிரயோகித்து ஊடகவியலாளர்களை நெருக்கடிக்குள்ளாக்கி அச்சுறுத்துவது உள்ளிட்ட செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் எனவும் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊடகவியலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஊடகங்களை நசுக்காதே, ஊடக படுகொலைகளுக்கு ஊடக படுகொலைகளுக்கு ஊடக படுகொலைகளுக்கு
ஊடகவியலாளர் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக இன்று ஜனநாயக ரீதியில் இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வீதிகளில் அனைத்து ஒவ்வொரு வருடங்கள் கழியும் போதும் அந்த நினைவுகளில் போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறோம். எங்கள் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்படும் போது நாங்கள் இங்கே கூடி நின்று எமது நியாயத்துக்கு நீதி கேட்டு குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜனநாயக நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் எமது பிரதமர் எமது ஜனாதிபதி அவர்கள் இங்கே ஜனநாயக முறைப்படி நடப்பதாக தெரியவில்லை. இன்று அரச இயந்திரங்களை கொண்டு ஒடுக்குவதாகவோ இப்போ புதிய முறையில் அரசு இயந்திரங்களை கொண்டு ஊடகவியலாளர்களை ஊடக நிறுவனங்களை ஒடுக்குகின்ற செயல்பாடுகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. அதாவது இது புதிதல்ல. நாங்கள் துப்பாக்கி முனையில் நின்று ஊடகம் செய்தி அறிக்கைகளை நாங்கள் வெளியிட்ட போதும் இன்று அரசு இயந்திரங்கள் எங்களை அச்சுறுத்துவது எங்களுக்கு பெரிய விடயமாக தெரியவில்லை. ஆனாலும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம், எந்த அச்சுறுத்தல்கள் எந்த அடக்குமுறைகள் எம்மீது திணிக்கப்பட்டாலும் எமது கடந்த கால எம்முடன் பணியாற்றிய ஊடகவியலாளர்கள் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த மண்ணில் அவர்களின் நினைவுகளை சுமந்து நாங்கள் இன்று பயணித்துக் கொண்டிருப்போம். யாருக்குமே நாங்கள் அஞ்சப் போவதில்லை. எமது மக்களின் நியாயங்களுக்காக நாங்கள் இங்கே செய்திகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். நேற்று கூட உதயன் ஊடகம் நிறுவனம் ஆயுததாரிகளால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த நினைவு கொள்ளப்பட்டது. இன்று எத்தனை வருடங்கள் கடந்திருக்கின்றன. ஆனால் நாங்கள் சொல்வதை நாங்கள் எங்கள் பிரச்சனைகளை கூட காது கொடுத்து கேட்க முடியாத சூழலில் அரசு செயல்படுகிறது, கண்மூடி இருக்கிறது, கண்டும் காணாமல் இருக்கிறது. அதாவது காலப்பகுதி காலம் செல்ல செல்ல எல்லாம் மறைந்து போகும் என்று நிற்கிறார்கள். ஊடகப்பணி ஆற்றுகிற ஒவ்வொருவரும் ஊடக படுகொலைகளை என்றைக்குமே மறக்க மாட்டார்கள். எங்களுக்கு நியாயம் வேணும், எங்களுக்கு நீதி வேணும், அதை யாராலும் அடக்க முடியாது. ஊடக நிறுவனங்களை இன்று புதுப்பாணியில் அரசு எந்திரங்களை கொண்டு அடக்க முயற்சிப்பது என்பது படு கேவலமான செயல்பாடு. அதாவது தாங்கள் செய்யாத வேலைகளை இந்த மக்களுக்கு செய்ய சொல்லி நாங்கள் செய்தி அறிக்கையிடும்போது தாங்கள் சும்மா இருந்து கொண்டு இந்த மக்களுக்கு எதையுமே செய்யாமல் இருந்து கொண்டு இப்பொழுது ஊடகவியலாளரை அடக்கும் துணியில் அரசு இயந்திரங்களும் தொடங்கிவிட்டார்கள், அரசு அதிகாரிகளும் இறங்கிவிட்டார்கள் களத்தில். இதான் இந்த நாடு பழி சுமையை சுமந்து நிற்கிறது, பெரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கு. இந்த பிரச்சனைகளை இன்றைக்குமே என்ன பிரச்சனையை எதிர்கொண்டாலும் நாங்கள் இந்த பிரச்சனைகளை வெளிக்கொண்டருவோம். வடக்கு கிழக்கு பகுதிகளில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வேண்டும், அவர்கள் தொடர்பில் விசாரணையை முன்னெடுக்க வேண்டும். இந்த அரசாங்கம் இன்று இத்தனை காலம் கடந்து விட்டது, ஆனால் அதை கருத்தில் எடுப்பதாகவும் தெரியவில்லை. அடுத்ததாக இந்த ஊடக நிறுவனங்கள் மீது உதயன் பத்திரிகை மீது ஆயுததாரிகளால் மேற்கப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் இதுவரை விசாரணையை மேற்கொள்ளவில்லை. மேலோட்டமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளோ அந்த தாக்குதலை மேற்கொண்டவர்கள் மீதான அதாவது நடவடிக்கையோ எதுவுமே எடுக்கப்படவில்லை. இது இன்றைக்கு இந்த அரசாங்கம் நாங்கள் இனிமேலும் இப்படி இந்த சம்பவங்களை விட்டு கழிப்பதால் தொடர்ந்தும் பிரச்சனைகளை இந்த ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்கி வருகிறார்கள், ஊடக நிறுவனங்கள் எதிர்நோக்கி வருகிறது. அதாவது இப்பொழுது அரச இயந்திரங்களும் தங்கள் பாக்கெட்டுக்கு தங்களோட செயல்பாடுகளையும் அடக்கிற துணியில் தொடங்கிவிட்டார்கள். இந்த நாட்டில் இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைத்திருந்தால் இன்று இந்த ஊடகவியலாளர்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய தேவையில்லை. இது இப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கம் புதிய சட்டங்களை கொண்டு நிழல் சட்டம் தொடக்கம் நிறைய பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்று சொல்லி அதையும் கொண்டு இந்த ஊடகவியலாளர் அடக்க நினைப்பது என்பது உண்மையாக மன வேதனை. இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லிக்கொள்ள முடியவில்லை. இந்த நாடு உலக பரப்பிலே ஒரு பொருளாதாரத்தில் முன்னோக்கி செல்லக்கூடிய சாத்தியக்கூறு இதன் மூலம் தெளிவாக தெரியவில்லை என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். சுண்டிக்குளம் சாலை கடற்பகுதியில் அனுமதி பத்திரமின்றி மீன்பிடித்த 2 படகுடன் நேற்று வியாழக்கிழமை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கடற்படை முகாமிற்கு அருகில் நீண்ட நேரமாக சந்தேகத்துக்கிடமான முறையில் தரித்திருந்த படகை சுண்டிக்குளம் கடற்படையினர் திடீர் சோதனை செய்தனர். இந்த சோதனையில் குறித்த படகு அனுமதி பத்திரமின்றி மீன்பிடியில் ஈடுபட்டமை தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட 2வரும் சுண்டிக்குளம் கடற்படை முகாமுக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணையின் பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் கடற்தொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். சட்டத்துக்கும் மனித உரிமைக்குமான நிலையத்தின் ஏற்பாட்டில் ஊர்காவல்துறை பிரதேச செயலகத்துடன் இணைந்து சட்ட ஆலோசனை முகாம் மற்றும் நடமாடும் இலவச சேவை முகாம் இன்றைய தினம் இடம்பெற்றது.
ஊர்காவல்துறை பிரதேச செயலர் மஞ்சுளா தேவி சதீசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சட்டத்திற்கும் மனித உரிமைக்குமான நிலையத்தின் பணிப்பாளர் சட்டத்தரணி அம்பிகா ஹீதரன் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கியிருந்தார். அதேவேளை சட்டத்தரணி சார்ஜியா சிவனேசன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சட்ட ஆலோசனைகளை வழங்கினார். இதில் ஊர்காவல்துறை உதவி பிரதேச செயலர் பிரணவ ஜோதி, நிர்வாக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது கிராம உத்தியோகத்தர்கள், ஆட்பதிவு திணைக்கள அதிகாரிகள், பதிவாளர் கிளை உத்தியோகத்தர்கள், சமாதான நீதவான், ஊர்காவல்துறை போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஆகியோர் பாதிக்கப்பட்ட ஊர்காவல்துறை பிரதேச செயலக மக்களுக்கு தமது சேவையை வழங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கும் உதவிகள் இலங்கையின் பின்தங்கிய பெருந்தோட்ட மக்களுக்கு கிடைப்பதை உறுதிப்படுத்துமாறு பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கைக்கார பிரான்சிய தூதுவர் யோன் பிராங்கோயிஸ் பேசன்ட்டுடன் இடம்பெற்ற விசேட சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், பிரான்சிய தூதுவர் ஜோன் பிரான்ஹாய்ஸ் இல்லத்தில் பிரான்சிய விருந்துபசாரத்துடன் கூடிய பயனுள்ள சந்திப்பு நிகழ்ந்தது. தெற்குலக நாடுகள் தொடர்பில் பங்களிப்புகளை வழங்க பிரான்ஸ் என்று உறுதியாக இருப்பது என்னை கவர்கின்றது. ஜனாதிபதிகள் மெக்ரோன், விக்ரமசிங்க ஆகியோர் மத்தியிலான பேச்சுவார்த்தைகளின் பின் இலங்கைக்கு சமுத்திரத்துறை தொடர்பில் உதவ பிரான்ஸ் ஆர்வம் கொண்டுள்ளதாக தூதுவர் மற்றும் தூதரக துணை தலைமை அதிகாரி ஆகியோர் என்னிடம் கூறினர். பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கும் உதவிகள் இலங்கையில் தமிழ் மக்களுக்கும் பின்தங்கிய பெருந்தோட்ட மக்களுக்கும் கிடைப்பதை உறுதிப்படுத்துமாறு நான் கோரினேன். நமது மக்கள் தொடர்பில் விசேட வேலை திட்டங்களை முன்மொழிந்து முன்னெடுப்பது தொடர்பில் தொடர்ந்து பேச்சுக்கள் நடத்துவது பற்றியும் கலந்துரையாடினோம் என கூறியுள்ளார். அண்மை காலங்களாக சமூக ஊடகங்களின் ஆதிக்கத்தால் இன நல்லுறவை குழப்பும் வகையிலான செய்திகள் அதிகமாக பகிரப்படுவதாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சமூக தலைவர்கள் ஒன்றிணைந்து குற்றம் சாட்டியுள்ளனர். அம்பாறை மாவட்ட சமூக ஒருங்கிணைப்பினை முன்னெடுப்பதற்கான பிராந்திய மையத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் மேலும் குறிப்பிடுகையில், சமூக ஊடகங்களின் ஆதிக்கம் தற்போது சமூகத்தில் அதிகரித்துள்ள நிலையிலேயே இனங்களுக்கு இடையே பிழையான செய்திகள் அதிகமாக பகிரப்படுகின்றன. இவ்வாறான நிலையில் சரியான தகவலை வழங்கக்கூடியதாக சிவில் சமூக அமைப்புகளிடம் உரிய தரப்பினர் உண்மையான செய்திகளை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக கசப்பான சம்பவங்கள் சமூகங்களிடையே இடம்பெறுவதை தவிர்த்துக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மயிலத்தமடு பகுதியில் வைத்து வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளினால் அழைத்து செல்லப்பட்டு கைது செய்யப்பட்ட பண்ணையாளர்கள் இருவரையும் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது, கடந்த 1/5/2024 அன்று காலை 10 மணியளவில் மயிலத்தமடு பகுதியில் பண்ணையாளர்கள் இருவர் மகாஓயா வனபரிபாலன திணைக்கள அதிகாரிகளால் பிடிக்கப்பட்டு அவர்கள் மீது தெஹியத்த கண்டிய நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குறித்த இருவருக்கும் எதிர்வருக்கும் எதிரான முறைப்பாடு தொடர்பில் எதிர்வரும் 10/5/2024 அன்று வழக்கு நடைபெறும் என தெரிவித்துள்ளனர். இவ்வாறு பிடிக்கப்பட்டவர்கள் சித்தாண்டி பகுதியைச் சேர்ந்து செல்லத்தம்பி சிவச்சந்திரன், சீனித்தம்பி ரவிநாதன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிடிக்கப்பட்ட இருவரும் பண்ணையில் காலை உணவு உண்ணும் போது வாடிக்கு வந்த வனப்பரிபாலன திணைக்கள அதிகாரிகள் உங்களோடு கதைக்க வேண்டும் வாருங்கள் என கூறி அழைத்து சென்று மகாஓயா வனப்பரிபாலன திணைக்கள அலுவலகத்தில் 3 மணி வரை வைத்திருந்து பின்னர் மாலை 6 மணியில் பிணையில் விடுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பங்குரூத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டது என்ற உத்தரவாதத்தை சர்வதேசம் வழங்கிய பின்னரே ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் அறிவிப்பை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூன் நடுப்பகுதியில் பங்குரோத்து நிலையிலிருந்து இலங்கை மீண்டுவிட்டது என்ற அறிவிப்பு வெளிவரவுள்ளது எனவும் தெரிய வருகின்றது. அதுவரை நலன்புரி திட்டங்களை முன்னெடுப்பது எனவும் முன்கூட்டியே தேர்தலில் களமிறங்கும் அறிவிப்பை விடுத்தால் அது நலன்புரி திட்டங்களை பகிரும் விடயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அதிபர் கூறியுள்ளார் என நம்பகரமான வட்டாரங்களிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. தான் பொது வேட்பாளராக களமிறங்க உத்தேசித்துள்ளதால் வெளியில் இருந்து கூட பலரும் ஆதரவு வழங்கலாம் என்ற கருத்தையும் தனக்கு நெருக்கமானவர்களிடம் அதிபர் ரணில் விக்ரமசிங்க முன்வைத்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச சபை மைதானத்தில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் நடமாடும் சேவை இடம்பெற்று வருகின்றது. குறித்த வேலை திட்டமானது இன்றும் நாளையுமாக 2 தினங்களில் நடைபெறவுள்ளது. இதன்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் குறித்த தெளிவூட்டல்கள், வெளிநாடுகளில் பணிபுரிவோரின் முறைப்பாடுகளை பொறுப்பேற்றல், தொழில் வங்கியில் பதிவு செய்தல், உத்தேச தொழில் வாய்ப்புகள், சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரிவோரின் பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்கல் போன்ற பல சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை ருமேனியா, மத்திய கிழக்கு நாடுகள், இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தொழிலொன்றை பெற்றுக் கொள்வது தொடர்பாக முகவர் நிறுவனங்களால் தெளிவூட்டல்களும் வழங்கப்படுகின்றன. நிகழ்வில்
தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மேலும் அதிதிகளாக கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், வடமாகாண பிரதம செயலாளர் மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பனவற்றுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. இந்திய தேர்தல் முறை குறித்து தகவல்களை பெற்றுக் கொள்ளவும் தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபடவும் இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி இந்தியாவில் தேர்தல் ஆரம்பமானது. இதன்படி இந்திய தேர்தல் 7 கட்டங்களாக எதிர்வரும் ஜூன் மாதம் வரையில் நடைபெறவுள்ளது. இந்திய தேர்தல் முறைமை குறித்து வெளிநாட்டு அரசியல் கட்சிகளுக்கு தெளிவூட்டும் நோக்கில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி இந்த அழைப்பினை விடுத்துள்ளது. மேலும் 10 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளுக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.